அதுதான் மட் இட்லி. எஸ். எப்போ வந்தாலும் இட்லி இருக்கும். இட்லி இருக்கும். இட்லி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எஸ் சார். ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 8 மணிக்கு மேல இட்லி கிடைக்காது. நம்மளோட கடை அப்படி இல்ல. 10:45 வந்தாலும் உங்களுக்கு இட்லி இருக்கும். இட்லி இருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இருக்கும் சார். இடியாப்பம். ஓகே சார். இடியாப்பம் பிளஸ் ஆட்டுக்கால் பாயா சொல்லுவோம். ஆட்டுக்கால் பாயா. ஆமா. சரிங்க சார். இதுல வந்து இது குடலுங்களா? இது ஒன்று நம்ம வாங்கினோம் அப்படின்னா 4 இட்லி கூட வந்துடும். அதோட நான்வெஜ் குழம்பு கூட வந்துடும் சார். நார்மலாக இட்லி சட்டியில் சுடுறத விட இதில் நிறைய இட்லி வரும் இல்லைங்களா? பிச்சு போட்ட கோழி இது சிக்கன் குழம்பு. சார் ஆக்சுவலாக இது மட்டு இட்லிங்கிறது இந்த கான்செப்ட் தான் சார். இந்த அலுமினியம் காப்பர் பாத்திரத்தில் மட்டு ரிங்கை நம்ம பாயில் பண்ணி மட்டு ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சு அதில் வந்து துணி அப்ளை பண்ணி இவங்க வந்து போட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இட்லி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. அந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வேறு லெவலில் இருக்குங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? இது சூப்பராக இருக்கும். இட்லிக்கு இது சைடிஷாக வேறு லெவலில் இருக்கும் இல்லைங்களா? 10 இட்லி வரையும் சாப்பிடலாம். அதில் வந்து மட் இட்லி அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இந்த ஷாப்பை வந்து நம்ம அணுகிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பாரம்பரியமான முறையில் வந்து இவங்க வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம பெரியநாயக்கமலை டு காரமடை ரோட்டில் வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கடையை பற்றிய பல தகவல்கள் நீங்கள் இன்றைக்கி பார்த்து ரசிக்க போகிறீங்க, ருசிக்கவும் போகிறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உங்கள் நேமு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார் என்னோட நேம் ஹரிபிரகாஷ். நான் ஆக்சுவலாக வந்து இதில் மட் இட்லிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சார்ஜாக இருக்கேன். பைனியர் காலேஜ் ஜிஆர்ஜி குரூப்போட பைனியர் காலேஜ் இருக்குது. அந்த பைனியர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதை மட் இட்லிங்கிற கான்செப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேட்டிவ், அதாவது அடுப்பில் தான் ஆக்சுவலாக நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு நினைப்போம். பட் ஆனால் இதில் வந்து நாங்கள் கேஸ் மாதிரி ஒரு இது செட் பண்ணி நாங்கள் இதில் வந்து மட்டு ரிங் இருக்குது இல்லைங்களா, மட்டு ரிங்கில் வந்து நம்ம இட்லியை வந்து பாயில் பண்ணுறோம். அது போக இதுலேயே நிறைய ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்செப்ட் ஆட் பண்ணி எங்களோட மெனூஸில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சட்னி சாம்பார் கொடுத்து, அது போக நான்வெஜ்ஜில் மட்டு இட்லியோட கான்செப்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனூஸ் நிறையாவே நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எப்படி சார் நீங்கள் குக் பண்ணுறீங்க? இதை குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கேஸ் நாங்கள் யூஸ் பண்ணி, இதில் வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்பானை செட்டி இருக்கு இல்லைங்களா, இது அலுமினியம் காப்பர் செட்டி சொல்லுவாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து மட்டு ரிங்கை உள்ளே அசம்பிள் பண்ணி அதில் வந்து நாங்கள் குக் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி அந்த கண்டெய்னர் இருக்குது, அதில் நம்ம வந்து பாயில் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான சட்னி வகைகள், குழம்புகள் என்னென்ன கொடுக்குறோம்? சட்னி வந்து நார்மலாக வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் சிக்கன் லெக் பெப்பர், பிச்சு போட்ட கோழி, அதுக்கப்புறம் குடல் பெப்பர் ஃப்ரை, ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம், இந்த மாதிரி நாங்கள் வந்து காம்போ வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி மட்டு இட்லிங்கிறது இது மாதிரி தான் இருக்கும் சார். இதுதான் மட்டு இட்லிங்கிறதுங்க. இது மாதிரி இருக்கும். அதுதான் மட்டு இட்லி. எஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம். மோசமாக இருக்குங்களா? ஆமாம் நல்லா இருக்குங்க சார். இது இதில் வந்து நம்ம இந்த குடல், ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம், இந்த மாதிரி சிக்கன் லெக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். சிக்கன் லெக் பீஸு இந்த மாதிரிங்க. இதுலேயே குடல் கான்செப்ட் இருக்குது. குடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடல் இருக்குங்க. ஆட்டுக்குடல். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம், இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அந்த மாதிரி இருக்கும் சார். இடியாப்பம் ப்ளஸ் ஆட்டுக்கால் பாயா சொல்லுவோம். ஆமாம், ஆட்டுக்கால். அது ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லெக்கு, ஃபுல் லெக்கு அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பீஸ் 2 இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரே இருக்குது. இந்த 5 ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து 9 இட்லி சொல்லலாம். 9 இட்லி சுட்டோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹாட் பாக்ஸ் 3 ஹாட் பாக்ஸ்னு வந்து வந்துடும் அப்படிங்களா. இந்த மாதிரி இட்லி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எஸ் சார். நம்ம வீட்ல சுடுற இட்லி மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கஸ்டமர், நல்லா இருக்குங்க இட்லி, சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்கு, நீங்க இன்னும் நல்லா ஸ்டைலா கொண்டு வாங்க, நல்லா இருக்கு, இந்த கான்செப்டே புதுசா இருக்கு,
மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்ல வந்து இது ஒன்று தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இது 6 பிரான்ச்சஸ் இருக்கு சார். இது மட் இட்லிங்கிறது வந்து 6 பிரான்ச்சஸ் இருக்கு. எங்க இருக்கு சார்? ராமநாதபுரம், சௌரிபாளையம், அப்புறம் இந்த திருப்பூர் ரோட்ல ஒன்று இருக்குங்க, சரவணம்பட்டி, பிளஸ் இந்த கோயம்புத்தூர் ரோட்ல இது ஒன்று இருக்கு. அந்த மாதிரி என்ன பிரைஸ் சார்? மட் இட்லி வந்து என்ன ரேட் நீங்க? நார்மல் இட்லி வந்து நம்ம 10 ருபீஸ் ஆட் பண்றோம். ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ் பண்றோம். அது போக மட் இட்லி வந்து பாத்தீங்கன்னா 15 ருபீஸ் நம்ம இது பண்றோம். எவரேஜ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இதுல போயிட்டு நம்ம சாப்பிடுறதுன்னா இந்த ஆவரேஜ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த வேலைக்கு போயிட்டு வரவங்க டயர்ட்ல சரி இட்லி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இட்லி கான்செப்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இட்லி கான்செப்ட் தான். நம்ம 6 to 10:40 வரைக்கும் நம்ம கடை இருக்குங்க. நேரம் வந்தாலும் நமக்கு இட்லி இருக்கும். 6 to 10:45 ஈவினிங் பகல்ல எதுவும் இல்லை, நமக்கு ஈவினிங் டைம் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். 6 to 10:45 வரைக்கும் நமக்கு கடை இருக்குங்க. எப்போ வந்தாலும் இட்லி இருக்கும். இட்லி இருக்கும். ஆமா. ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேல இட்லி கிடைக்காது, எங்க போய் வாங்குறது அப்படின்லாம் யோசிப்பாங்க. நம்மளோட கடை அப்படி இல்லை. 10:45 வந்தாலும் உங்களுக்கு இட்லி இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம். நம்ம கடையில என்ன ஆஃபர் இருக்கு சார்? சார் நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் லெக் பெப்பர் ஃப்ரை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்ட கோழி, குடல் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாய இடியாப்பம், இது எல்லாமே காம்போ மாதிரி இருக்குங்க. இது ஒன்று நம்ம வாங்கினோம் அப்படின்னா 4 இட்லி கூட வந்துடும், அதோட நான்வெஜ் குழம்பு கூட வந்துடும் சார். அந்த மாதிரி. இட்லி தவிர வேற என்ன சார் கொடுக்கும்? இட்லி தவிர நம்ம வேற வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா பெப்பர் இட்லி, பன்னீர் பெரட்டல் இட்லி, அது போக நெய்ப்பொடி இட்லி, சிக்கன் கொத்து இட்லி, குடல் கொத்து இட்லி, அந்த மாதிரிலாம் நம்ம வெரைட்டி நம்ம இது பண்ணுறோம் சார். நம்ம கடை எங்க லொகேட் ஆயிருக்கு? இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா பெருநாயக்கம்பலம் ஏரியால ஜோதிபுரம்ங்கிற ஏரியா. ஓகே சார். நம்மளுடைய கடையுடைய கான்டாக்ட் நம்பர் சார்? கடையினோட கான்டாக்ட் நம்பரு சார் தான் இருக்குங்க. சார் கிரண் சார்னு சொல்லுவாருங்க. ஓகே. அவர் அபர்ணா ராஜ்குமார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, 10 ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலா. ஆமா. அவங்களோட சன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரண் ராஜ்குமார் சொல்லிட்டு, அவர் தான் இந்த கடை பிரான்சைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்காருங்க. 10 ஸ்போர்ட்ஸ்ல வந்து கமெண்டேட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அடுத்து கபடி ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க கமெண்டேட்டரி பண்ண போறாங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8754413734. யாராவது ஆர்டர்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா ஜொமேட்டோ இருக்கு, நமக்கு ஸ்விக்கியும் இருக்கு. அது போக நாங்க அதுலயும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க லோக்கல்ல இருக்கவங்க இந்த ரெயின்ஸ் டைம்ல முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஜொமேட்டோ, ஸ்விக்கில எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. பரவாயில்ல சார், நல்லா போயிட்டு இருக்குங்க. மட் இட்லி இந்த ஒரு கடையை வந்து நம்ம அணுகணுங்க. சார் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா நம்ம சிவாரம் டிவியில் ஒரு ஃபுட் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். இட்லிக்கு இது சைடிஷாக வேற லெவலில் இருக்கும் இல்லைங்களா? 10 இட்லி வரையும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு லைட்டாக தொட்டுக்கிட்டாலே போதும் இல்லைங்களா? ஓகே.